ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் அவங்க சந்தியா. இவங்க தான் எங்களுடைய சின்ன குட்டி வாண்டி நாத்தனார் பொண்ணு. நாங்கள் இங்கே ஃபேமிலியோட போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா திருவள்ளூர் வீரராகவர் கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம். குடும்பத்தோட கிளம்பி போயிட்டு இருக்கோம். என்ன ஒன்று, என் புருஷன் தான் மிஸ்ஸிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனனாலும் அவர் தான் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி வரமாட்டாரு. இந்த டைமும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமும் அவரால் வர முடியல, ஒரு வேலை இருக்கு, ரொம்ப அர்ஜென்ட் அப்படி இப்படிங்க என்னென்னமோ சொல்லி, சரி ஓகே விடுங்க, சரி பார்த்துக்கோங்க, நீங்க இருங்க, நாங்களாம் கிளம்பி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மாமியார் நாத்தனார் பசங்க 2 பேரும் எல்லாருமே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சின்ன பிரின்சஸ் இருக்காங்கல்ல, ரொம்ப ஓவரா அப்படியே கலாய்ச்சிட்டே வந்தாங்க. எங்களை பேசிட்டு வந்தது நாங்க வந்தது கூட தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சீக்கிரம் வந்த மாதிரி இருந்துச்சு. தேரடி வந்துட்டோம் பாருங்க. தேரடி வந்துட்டு அங்கிருந்து இறங்கி நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன பக்கத்துல தானே கோவில். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நடந்து உள்ள போனோம். என்ட்ரன்ஸ் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இருக்கேன் இந்த கோவிலுக்கு. அதனால எனக்கே கூட தெரியல. நான் எல்லாமே கேட்டுதான் என் மாமியார் கிட்ட அப்படியா அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தேன் அவங்க கிட்ட. நானு கோயில் உள்ள போயிட்டு இருந்தோம். நம்ம ஃபேமிலியோட கோயிலுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் மாமியார் நாத்தனாருக்குலாம் வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க நம்ம கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது நம்ம லைஃப் ரொம்ப நல்லபடியா லீட் பண்ற மாதிரி இருக்கும்ல. அப்படிதான் எனக்கும் இருக்கு. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்தை எப்படி கடந்து வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் நம்ம ஃபேமிலி தான். நம்ம ஃபேமிலி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா எல்லா கஷ்டத்தையுமே நம்மளால மீண்டு வர முடியும். என் மாமியார் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கோவில்ல முன்னாடிதான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க ரூம்லாம் எடுக்கல, கோவில் முன்னாடியே ஒரு பாய் விரிச்சு படுத்தாச்சு. உட்கார்ந்துட்டு இருந்தோம். அவங்க கூட பேசிட்டு இருந்தோம். மாமியார் நாத்தனார் பசங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. மாமியார் இங்கதான் இதான் ரூம் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த சைடு பரிகாரம் பண்ணுவாங்க, இந்த சைட்லாம் அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க நிறைய டைம் வந்திருக்காங்க இல்லையா, அதுக்காக அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்க எங்க நாத்தனார் பசங்க நாத்தனார் எல்லாருமே கிளம்பிட்டோம். எங்க நாத்தனார் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அப்படியே கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாம் கோவிலுக்கு போலாம், வாங்க வாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் நாத்தனார் பொண்ணு, மாமி நீங்க போங்க நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படிலாம் சொன்னாங்க. வேணாம் விடடின்னு சொல்லிட்டு நான் தான் வாங்கிட்டேன். ஏன்னா பாப்பா நடந்து வர முடியல அவளால. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். போயிட்டு நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா எனக்கு ரீசெண்டா கிட்னில கல் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால என் மாமியாரும் நாத்தனாரும் வேண்டிக்கிட்டாங்க சாமி கிட்ட, கல் கரைஞ்சிருச்சு அப்படின்னா வெள்ளம் வாங்கி கரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாமியார் நாத்தனார் கடைக்கு சந்தோஷம் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். அதனால நாங்க இந்த ப்ராசஸை செய்யறதுக்காக வந்துட்டோம். பரிகாரம் செய்யறதுக்கு வெள்ளம் வாங்கணும் இல்லையா, வெள்ளம் வாங்கிட்டு இருந்தோம். அப்படி பேசிட்டே வெள்ளம் வாங்கிட்டு இருந்தோம். வெள்ளம் வாங்கிட்டு பக்கத்துலதான் இங்க கொளக்கரை இருக்கு. அந்த கொளக்கரைக்கு நாத்தனார் கூப்பிட்டு போனாங்க. அவங்க கூட அப்படியே பேசிட்டு அந்த இடத்துல அந்த இதெல்லாம் பார்த்துட்டு கொளக்கரைக்கு போனோம். நிறைய பொருள்லாம் இருந்துச்சு, கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. எங்க வீட்டு குட்டி இருக்கால, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இது 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 நல்லா இருக்குல்ல, இது சூப்பரா இருக்குல்ல, இது 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 எனக்கு வேணும், வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டே இருந்தா. எதை பார்த்தாலுமே கேட்டுக்கிட்டே இருப்பா. ஆனா எதுவுமே அவ வாங்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்றவா. எடுத்தோடனே வேணும்னு சொல்லுவா, அதுக்கப்புறம் போய் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சா வேண்டாம் அப்படின்றவா. கியூட்டா இருக்கும் அவ பேசுறது எல்லாமே. அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துட்டு நாங்க கொளக்கரைக்கு வந்துட்டோம். கொளக்கரைக்கு பரிகாரம் பண்றதுக்காக பேசிட்டு இருந்தோம். எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. எங்க நாத்தனார் என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே நான் பண்றேன், என்ன பார்த்துட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரி ஓகே பண்ணுங்க, உங்களை பார்த்துட்டு நானே பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க தலையை சுத்திட்டு கீழே எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் குளத்துல தூக்கி வீசிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் கரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு நானும் என்னமோ பண்ணிட்டு இருந்தேன். தலையெல்லாம் 3 சுத்து சுத்திட்டு அப்படி கீழே இருந்து மேல இருந்து கீழே என்னமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி குளத்துல போட்டுட்டு கரைச்சிட்டோம் வெள்ளத்தை. பரிகாரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சுட்டே வந்தோம். அதுக்கப்புறம் நாத்தனார் பசங்க, பெரியவ, அதுக்கப்புறம் குட்டிவாண்டு இருக்கால, குட்டிவாண்டு ரொம்ப சேட்டை பிடிச்சவ. அவ கூட பாருங்க, அவ டாட்டா எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நான் வீடியோ எடுக்கிறேன்னா ஓவரா சீன் போடுவாங்க மேடம்.
அதுக்கப்புறம் எல்லாம் தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு கிளம்பிட்டோம். கோயில்ல போயிட்டு இந்த பக்கம் வந்தோடனே மாமியார், ஐயோ பூ எடுத்து வச்சிருந்தேனே மறந்துட்டேனே, அந்த பூ நல்லாவே இல்லை, இது எடுத்து வச்சுக்கோ, அவட கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிலாம் சொன்னாங்க. சரி ஓகே பூ வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் தலை ஃபுல்லா பூ வச்சாச்சு. முடியோட பெருசா இருந்துச்சு பூவு. பூ வச்சுட்டு சரி ஓகேன்னு கிளம்பிட்டோம். அப்போட ஒரு இடம் கூட நிக்கல. நாங்க உள்ள ஃபுல்லா போய் பார்த்துட்டு வரலாம். என் மாமியார் எனக்கு கால் வலிக்குது நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. இல்ல இல்ல வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வந்துட்டோம். அவங்க நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் சுத்தி வந்துட்டு துலாபாரம் பார்த்தோம். என் நாத்தனார் பொண்ணு வந்து நாங்க வீடு கட்டணும் அப்படிங்கறதுல எங்களை விட அவங்கதான் ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கா. செவத்துல எல்லாம் வீடு வரைஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம். சாமி விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க பாருங்க அவங்க. அதுக்கப்புறம் நாங்க உட்கார்ந்துட்டு இருந்தோம். அந்த மேடம் வந்து வீடியோ எடுக்கணும் நானே அப்படின்னு சொல்லிட்டு என் போன் எல்லாம் வாங்கி வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க கோவில சுத்தி சுத்தி. அப்படியே இங்க பாருங்க அங்க பாருங்கலாம் சொல்லி சொல்லி வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க கொடி மரத்தெல்லாம். அதுக்கப்புறம் நீங்களும் விழுந்து கும்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்மளும் விழுந்து கும்பிட்டுருவோம், இல்லைன்னா அவ்வளவுதான் அவ அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட விழுந்து கும்பிட்டு சரி மாமியார் என்னதான் பண்றாங்க அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இங்க வந்து தேங்காய் எல்லாம் உடைச்சிட்டு இருந்தாங்க அந்த கொடிமரத்துக்கிட்ட வெளியே என்ட்ரன்ஸ்லயே. இது என்னன்னு சொல்லிட்டு மாமி கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இங்கேயே இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க வெளியவே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். டீ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு மறுபடியும் நாங்க வெளியே ஊர் சுத்த கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நானே நாத்தனார் பசங்க நாத்தனார் 4 பேரும் சேர்ந்தோம் அப்படின்னா நாங்க சுத்திக்கிட்டே தான் இருப்போம். செம்ம ஜாலியா இருக்கும். எங்களுக்குள்ள நாங்க எங்களுடைய பாண்டிங்லாம் செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சுத்திட்டே போனோம். சரி பசிக்குது ஏதாவது சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரலான்னு போகும்போது கடவுளா பார்த்து அன்னதானம் அப்படின்னு சொன்னாரு. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தானே சொல்லுவாங்க. சரி ஓகே கோவில்ல வந்து அன்னதானம் கொடுத்து வேண்டான்னு சொல்லக்கூடாது இல்லையா. என் நாத்தனார்லாம் போய் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு படுக்கலான்னு பார்த்தா செம்மையா வேர்த்து வேர்த்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என் நாத்தனார் பொண்ணு போயிட்டு நான் விசிறி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குட்டி வாண்டு வாங்கிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் விசிறிட்டு இருந்தாங்க மேடம். வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பின்னாடி நீங்களாம் விசிறிட்டு இருந்தாங்க. எங்க நாத்தனார் வந்து அப்படிலாம் விசிறக்கூடாது, இதோ நான் விசிறி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காத்து வருதான்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. செம்ம பண்ணா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, எங்க அண்ணன் மட்டும் தான் மிஸ்ஸிங்க அப்படின்னு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இந்த குட்டி வந்து எங்க மாமா மட்டும் தான் வரல அப்படின்னுட்டு இருந்தாரு. சரி ஓகே வாங்க நம்ம எப்படி தூங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சு ஒரு ரவுண்ட் வந்தோம் வெளியே. அதுக்கப்புறம் அப்போ வரும்போது வந்து சாமி எல்லாம் வந்தாங்க. சாமியை பார்த்தோம். சாமியை பார்த்துட்டு என்ன சாமி சாமி கும்பிட்டு ராமர் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டோம். கும்பிட்டு அது வரையும் கூடவே போனோம். எங்க குட்டி வாண்டுவான் நான் பின்னாடியே போவேன் சாமி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வம் இருந்தாரு பாக்குற வரையும் மேடம் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க. கூப்பிட்டாலுமே வரல. சரி ஓகே குழந்தை கூடயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு வரும்போது இங்கதான் வந்து இறந்தவங்களுக்கு எல்லாம் வந்து பரிகாரம் பண்ணுவாங்க போல, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த சொன்னேன்ல குட்டி வாண்டி ஏதாவது வாங்கிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இதெல்லாம் வேணும் வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கிட்டு வந்து எங்களுக்கு தூங்கவே விடல. நைட்டு ஃபுல்லா சிவராத்திரி தான் எங்களுக்கு. மேடம் எல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் படுத்துட்டு இருந்தோம். படுக்க முடியல, சும்மா அப்படியே பேசிட்டு அப்படியே காலையில ஒரு 2-2:30 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் எல்லாமே எந்திரிச்சு முன்னாடி கோவில் முன்னாடி நிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாமியார்லாம் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தாங்க. எங்களால வந்து நைட்லாம் தூக்கம் இல்லை, பட் பசிக்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நாங்க சாப்பிட்ற டைமை கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. கரெக்டா 3:50க்கு நாங்க சாப்பிட்டு வெளியே வந்தோம். எல்லாரும் இட்லி சாம்பார் சுட சுட சாப்பிட்டு வந்தோம் ஹோட்டல்ல. செம்ம பண்ணா போச்சு. இவங்கதான் எங்க நாத்தனார் பொண்ணு பெரியவங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஸ்டாப் வந்து சரி ஓகே வீட்டுக்கு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.